प्रणव अज्ञान माताजी, प्रणव। प्रणाम माताजी। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं साग्राजितं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सगण ललिता श्री विदांस हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते कोपेश गोपिका कांद राधा कांद नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुंगुं लङ्घायते गिरिं यत्कृपात्तमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு காண்டம் 1 அத்தியாயம் 15 பாண்டவர்களின் துறவு. அதுல இருந்து பதம் 43 பார்க்க போறோம். கரெக்டுங்களா மாதாஜி? 45 மாதாஜி. ஓகே, 45வது பதம் பார்க்க போறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. सर्वे तम् अनुर्निजग्मुर् प्रातर कृत निश्चयाः कलीना धर्ममित्रेण दृष्ट्वा सपृष्टा प्रजा भुवि। हरे कृष्ण. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த் பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. உலகம் முழுவதிலும் கலியுகம் பரவி விட்டதையும் தீய பழக்கங்களுக்கு மக்கள் அடிமையாகி விட்டதையும் கண்ட யுதிஷ்ட மகாராஜனின் இளைய சகோதரர்கள் அவர்களது மூத்த சகோதரரின் பாத சுவடுகளை பின்பற்ற முடிவு செய்தனர். பொருளுரை. யுதிஷ்ட மகாராஜனின் இளைய சகோதரர்கள் பேரரசரின் உத்தரவுப்படி நடப்பவர்களாகவும் வாழ்வின் இறுதி நோக்கத்தை அறிவதற்கு போதுமான பயிற்சி பெற்றவர்களாகவும் இருந்தனர். எனவே தங்களுடைய மூத்த சகோதரரை பின்பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டை செய்ய அவர்கள் முடிவு செய்தனர். சனாதன தர்ம கொள்கைகளின்படி 1000ல் பாதி பாகம் முடிந்ததும் ஒருவர் குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று தன்னுணர்வு பாதையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் முறை முன்னதாகவே திட்டமிடப்படுவது இல்லை. சில சமயங்களில் ஓய்வு பெற்றவர்கள் வாழ்வின் இறுதி நாட்களை எப்படி கழிப்பது என்பதை அறியாது திகைக்கின்றனர். பாண்டவர்களை போன்ற அதிகாரிகளால் தீர்மானிக்கப்பட்ட வழி இங்கு அளிக்கப்படுகிறது. அவர்கள் அனைவரும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டை வளர்ப்பதில் ஈடுபட்டனர். ஸ்ரீதர் சுவாமியின்படி தர்ம, அர்த்த மற்றும் முக்தி ஆகியவை சிலர் நினைப்பதை போல் வாழ்வின் இறுதி நோக்கங்கள் அல்ல. கிட்டத்தட்ட அவை வாழ்வின் இறுதி நோக்கத்தை அறியாதவர்களால் பின்பற்றப்படுகின்றன. வாழ்வின் இறுதி நோக்கம் பகவத்கீதையில் 18.4 பகவானாலேயே சுட்டி காட்டப்பட்டு உள்ளது. பாண்டவர்கள் தயங்காமல் அதை பின்பற்றும் அளவிற்கு நுண்ணறிவு படைத்தவர்களாக இருந்தனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க கலியுகம் பரவுறது பரவி மக்கள்லாம் தீய பழக்கத்திற்கு அடிமை ஆகுறாங்க. அந்த சமுதாயத்தோட தோற்றமே மாறுது. எங்க பாரும் ஒரே கலியுகத்தோட அறிகுறிகள், சண்டை, சச்சரவு, குழப்பம், அப்புறம் அந்த தீய சயனெல்லாம் பாக்குறாங்க. கழுதை கத்துறது, நரி ஊளையிடுவது, மாடு கன்றுகள் எல்லாம் இடம் வருவது, நாய் வந்து
வலம் வருது, இப்படி பல சிம்டம்ஸ் பாக்குறாங்க. அப்ப இங்கிருந்து நாம போறதுதான் நல்லது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ பரீட்சித் மகாராஜாட்ட அந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு யுதிஷ்ட மகாராஜர் வானப்பிரஸ்தத்தை மேற்கொள்கிறார். அப்ப நம்மளுக்கு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? ஆம், தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படிங்கிற புருஷார்த்தம். இது 4 விதமான புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு பஞ்ச புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு 5வது ஒன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. அது என்னன்னு யாரா சொல்லுங்க பாக்கலாம். முக்தியா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதுலயே இருக்குங்களே, முக்தி 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 முதலே தர்ம அர்த்த காம மோக்ஷங்கிறது முக்தி தான். ஓகே. அறம் பொருள் இன்பம் வீடு பேருங்கிறது முக்தி தான். கடைசியா முக்தி தான் 4 இதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. 5வது என்ன சொல்லியிருக்காரு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு? அதாவது நம்ம படிச்சிருக்கோம், முக்தி மட்டும் முக்கியம் கிடையாது. முக்திங்கிறது பௌதிகத்துல இருந்து விடுபடுவதுதான். அதுக்கு மேல என்ன இருக்கு? பக்தி. அந்த பிரேமை, பகவான்கிட்ட பிரேமையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை. பிரேமை மாதாஜி, பிரேமை. நம்பிக்கை இல்ல, நம்பிக்கையெல்லாம் ஒரு அடிப்படை. நீங்க இப்ப நம்பிக்கை இல்லாம பக்திக்குள்ள வர முடியாது. அதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ் நம்பிக்கைங்கிறது. சும்மா நம்பினா மட்டும் போதுமா, நான் உங்களை நம்புறேன் ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஸ்டேஜ் கிடையாது. பகவான்கிட்ட பிரேமையை வளர்த்துக்கிறது. பகவான் இல்லாம என்னோட லைஃப்ல வேற எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பகவானோட இன்வால்வா இருக்கணும். அதுதான் அந்த பிரேமையை வளர்த்து கொள்வதுதான் அடுத்தது. அதான் பஞ்ச புருஷார்த்தமம் அப்படின்னு சொல்ல. புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது 4 தான் வேதங்கள் நம்மளுக்கு சொல்லுது. ஆனா 5வது பகவான்கிட்ட பிரேமையை வளர்த்து கொள்ளுவது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ வாழ்வின் இறுதி நோக்கம் என்ன? பகவான்கிட்ட போய் சேர்றது. அப்போ இங்க தர்ம அர்த்த மற்றும் முக்தி ஆகியவை சில நினைப்பதை போல் வாழ்வின் இறுதி நோக்கம் கிடையாது. கிட்டத்தட்ட அவை வாழ்வின் இறுதி நோக்கத்தை அறியாதவர்களால் பின்பற்றப்படுகின்றது. இப்ப நான் வேதங்கள் படிதான் வாழ்றேன், அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வாழ்றவங்க எல்லாம் மறுபடியும் பிராமணரா பிறந்து வாழ்ந்துட்டே இருக்கலாம். எவ்வளவு தடவை உங்களுக்கு வாழ இஷ்டமோ வாழ்ந்துட்டே இருக்கலாம். ஆனா அதுவா வாழ்வின் லட்சியம்? இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு போறது தானே வாழ்வின் லட்சியம். அப்ப அதை எவ்வாறு முடிப்பதுங்கிறது தான் சீக்ரெட். அப்ப அதைத்தான் இங்க பாண்டவர்கள் தயங்காம பின்பற்றும் அளவுக்கு நுண்ணறிவு படைத்தவர்களாக இருந்தனர். அடுத்தது பதம் 46. நம்மள தூக்கத்துல கேட்டு எழுப்பி கேட்டாலும் நாம சொல்லணும், தர்ம அர்த்த காம மோட்ச போதுமா அப்படின்னா போதாது, பகவான்கிட்ட பிரேமையை வளர்த்துக்கணும். இதான் 5வது நிலை அப்படிங்கிறத நாம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தது தேசாது கிருத சர்வார்த்தா ஞாத்வா அத்யந்திகம் ஆத்மனஹ மனசா தாரயாம் நாஷூர் வைகுண்ட சரணாம்புஜம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவர்கள் அனைவரும் மத கொள்கைகளை எல்லாம் சரிவர நிறைவேற்றினர். அதன் பலனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் தான் அனைவருக்கும் முடிவான புகலிடம் என்று சரியாக முடிவு செய்து அவரது பாதங்களை இடையராது தியானித்தனர். பொருளுரை: முற்பிறவிகளில் புண்ணிய கர்மங்களை செய்து எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் விடுபட்டவர்களால் மட்டுமே பரம புருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பத்ம பாதங்களில் மனதை ஒருமுனைப்படுத்த இயலும் என்று பகவத்கீதையில் 7.28 பகவான் கூறுகிறார். பாண்டவர்கள் இப்பிறவியில் மட்டுமல்லாமல் முற்பிறவிகளிலும் கூட சிறந்த பக்தி தொண்டை எப்பொழுதுமே நிறைவேற்றி வந்துள்ளனர். எனவே தங்களது மனங்களை பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களில் அவர்கள் பதிய செய்தது மிகவும் வேகமான செயல்தான். தர்ம அர்த்த காம மோட்ச ஆகிய கொள்கைகள் பாவ விளைவுகளிலிருந்து விடுபடாதவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பது ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தியின் கருத்தாகும். மேற்கூறிய 4 கொள்கைகளால் கரைப்படுத்தப்பட்டுள்ள அத்தகைய மனிதர்களால் பகவானின் கமல பாதங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. வைகுண்ட லோகம் பௌதீக ஆகாயத்திற்கு வெகு தூரத்திற்கு அப்பால் உள்ளது. பௌதீக வெளி பகவானுடைய ஜட சக்தியின் துர்காதேவி கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் வைகுண்ட லோகமோ பகவானுடைய அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ
போன பிறவியில பல புண்ணியங்களை செய்து பாவங்கள் கழிக்க பெற்று பல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடியவர்களால் மட்டுமே இந்த இந்த ஜென்மத்துல பகவானோட பாத கமலங்களில் பத்ம பாதத்துல மனதை செலுத்த முடியும். இதை நாம் ஏற்கனவே பகவத்கீதை 7.28 பார்த்திருக்கோம். ஏஷாம் துவந்த கதம்பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தேக்துவந்த்வ மோக நிர்முக்த பஜந்தே மாம் திருடவிரதாக. பஜதே மாம் அப்படின்னா, பஜதே அப்படின்னா பக்தி தொண்டு பண்றது, திடவிரதாக உறுதியாக இருப்பது. இப்ப யாரால அப்படி உறுதியாக இருக்க முடியும் அப்படின்னா, பல புண்ணியங்களை செய்து பாவத்தை கழித்தவர்களால் மட்டுமே அப்படி உறுதியா இருக்க முடியும். திடீர்னு பக்தி வந்துடுறது கிடையாது. ஆனா இங்க ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம இந்த மூமெண்ட்ல தனது காரணமற்ற கருணையை கொடுத்ததுனால பல அந்நிய நாட்டுல இருக்கிற பல பக்தர்களை, பல சாதாரண மனிதர்களை, ரொம்ப கீழ்த்தரமான மனிதர்களை அவர் பக்தர்கள் ஆக்கியிருக்காரு. அவங்கெல்லாம் ஒரு மோசமான ஏரியால பல குடிப்பழக்கங்களுக்கும் அடிமையாகி ஹிப்பீஸ் என சொல்லப்படுகின்ற அந்த அவங்க எல்லாம் ரொம்ப மோசமா இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அவர் கருணை கொடுத்ததுனால, அப்ப காரணமற்ற கருணையும் ஒரு காரணம், இந்த பல புண்ணிய செயல்கள் செய்தும் ஒரு காரணம். இப்படி பகவானுடைய வெளிப்புற சக்தியான துர்கா தேவி கட்டுப்பாட்டுலதான் இந்த லோகம் இருக்கின்றது, பௌதிக உலகம் இருக்கின்றது. ஆனா வைகுண்ட லோகம் அவரது அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டுல இருக்கின்றது. பகவானுக்கு பல சக்திகள் இருக்கிறத நாம பார்த்தோம். அந்தரங்க சக்தி, தடஸ்ர சக்தி, பகிரங்க சக்தி அப்படின்னு. அந்த பகிரங்க சக்தியோட கட்டுப்பாடு துர்கா தேவி தான் அதுக்கு தலைவி. துர்கா தேவி கட்டுப்பாட்டுலதான் இந்த உலகம் இயங்குகின்றது. இது நம்மளுக்கு பிரம்ம சம்ஹிதியில கூட சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மா சொல்றாரு, சாயாந்திர எப்படி துர்கா தேவி கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி. விபக்தி துர்கா சிஷ்டிஸ்ருதி பிரளய சாதன சக்தி, சிஷ்டிஸ்ருதி பிரளய சாதன சக்தி ஏகா சாயேவ யஸ்ய புவனானி விபர்த்தி துர்கா இச்சானுரூபம் அவியஸ்ய சிரேஷ்டதாசா கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த துர்கா தேவியோட கட்டுப்பாட்டுலதான் இந்த ஜடசக்தி இருக்கின்றது. இப்போ ஒரு ஜெயில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஜெயிலர் வேணும். அந்த ஜெயிலர் யார்? இங்க துர்கா தேவி. அப்ப நாமெல்லாம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறோம். பௌதிக உலகம் என்பது நம்மளுக்கு தண்டனைக்காக விதிக்கப்பட்ட ஒரு ஜெயிலு. இந்த ஜெயில நாம துர்கா தேவியோட கட்டுப்பாட்டுல அவங்க ஆட்டுவிக்கிறாங்க. நம்மள துன்பத்திலையும் போடுறாங்க, சில இன்பங்களையும் கொடுக்குறாங்க, மறுபடியும் அதை புடிங்கிறாங்க. அப்ப நிரந்தரம் இல்லாத வாழ்வை ஏற்படுத்துறது துர்கா தேவி தான். அப்ப துர்க்கையை சரணடைந்தவர்கள் அவங்களுக்கு பொருள் இன்பம் கிடைக்கும். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. அதை மறுபடியும் புடுங்கிடுவாங்க. ஏன்னா ரொம்ப காலமா நீ கிருஷ்ணரை மறந்துருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பொருளை எடுத்துருவாங்க. நீ என்ன பண்றாங்க? துர்கா தேவி நம்மளுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. துன்பத்தை எல்லாம் கொடுத்து நீ கிருஷ்ணரை நினை, அவர்கிட்ட திரும்பி போ, சொந்த இடத்துக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை துன்புறுத்துறாங்க. அவங்க துன்புறுத்துறது நன்மைக்கே. ஆனா நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம் துன்பம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப வேதனையை தருது அப்படின்னு வேற விதமா பாக்குறோம். ஆனா கிருஷ்ணரை நினைக்கிறது தவறுறாங்க. நிறைய பேரு துன்பத்துல பகவான் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், அதுதான் இறுதி இன்பம் அப்படின்னு தெரியாம இன்பத்தை எங்கெங்கேயோ தேடுறாங்க. தேட வேண்டிய இடத்துல தேடினா மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும். அதாவது பௌதிக உலகம் எப்படிப்பட்டது? தலைகீழான அசுத்த மரம். அப்ப நிழல்ல நாம எதையும் பறிக்க முடியாது. உண்மையான உலகம் என்கிருக்கு ஆன்மீக உலகம். அங்கதான் இன்பம் இருக்கின்றது, கொட்டி கிடக்கிறது. இந்த துக்காலயம் இந்த கர்ம பூமியில கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு சாஸ்திரம் மூலமா தெரிய வருது. அடுத்தது பதங்கள் 47, 48. சத்யானோத்ரிக்தயா பக்தியா விசுத்த திஷனா பரே தஸ்மின் நாராயண பதே ஏகாந்தமதயோகதிம் அவாபூர்துரவாபாம் தே அசத்பிர் விஷயாத்மபிஹி விதாது கல்மஷாஸ்தானம் விரஜேனாத்மனைவைஹி.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்த்து, இவ்வாறாக இடையறாத பக்தி பூர்வமான சிந்தனையால் விளைந்த தூய உணர்வின் மூலமாக பரம நாராயணரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆளப்படும் ஆன்மீக வெளியை அவர்கள் அடைந்தனர். வழி பெறலாமல் ஒரே பரம புருஷனை தியானிப்பவர்களால் மட்டுமே இந்நிலை அடையப்படுகிறது. கோலோக விருந்தாவனம் எனப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த வசிப்பிடத்தை பௌதீக வாழ்வில் ஆழ்ந்துள்ளவர்களால் அடைய முடியாது. ஆனால் பௌதீக களங்கங்களை எல்லாம் முழுமையாக குறைத்துவிட்ட பாண்டவர்கள் அதே உடல்களுடன் அந்த வசிப்பிடத்தை அடைந்தனர். பொருளுரை: ஸ்ரீலா ஜீவ கோஸ்வாமியின்படி 3 ஜட இயற்கை குணங்களான சத்துவம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உன்னத நிலையில் இருப்பவரால் உடல் மாற்றம் இல்லாமலேயே வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலையை அடைய முடியும். ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி அவர்கள் ஹரிபட் கூறுகிறார், ரசாயன விஞ்ஞானியால் எப்படி பீரங்கி வெண்கலத்தை ரசாயன முறைப்படி தங்கமாக மாற்றிவிட முடிகிறதோ அதை போலவே ஒருவர் யாராக இருந்தாலும் அவர் தகுதியுள்ள ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் ஆன்மீக ஒழுக்க கட்டுப்பாடுகளை பயில்வதன் மூலமாக இரு பிறப்பெய்திய பிராமணரின் நிலையை அடைய முடியும். ஆகவே உடலை மாற்றிக்கொள்ளாமலேயே ஒரு பிராமணராகும் முறையில் அல்லது உடல் மாற்றம் இல்லாமலேயே பரமபதத்தை அடையும் முறையில் உண்மையான வழிகாட்டல் தான் முக்கியமானதாக உள்ளது. இது சம்பந்தமாக உபயோகிக்கப்பட்டுள்ள ஹி எனும் சொல் இவ்வுண்மையைத்தான் ஊர்ஜிதப்படுத்துகிறது என்றும் உண்மையான இந்நிலையில் சந்தேகமில்லை என்றும் ஸ்ரீலா ஜீவ கோஸ்வாமி கருத்துரைக்கிறார். ஜீவ கோஸ்வாமியின் இக்கூற்றை பகவத்கீதையும் 14.26 உறுதி செய்கிறது. அதில் பகவான் 3 ஜட இயற்கை குணங்களின் களங்கத்திலிருந்து விடுபட்டு பிரம்மன் எனும் பூரணத்துவ நிலையை அடைய முடியும். மேலும் அதே பக்தி தொண்டின் வாயிலாக இந்த பிரம்மன் நிலை இன்னும் முன்னேற்றம் அடையும் பொழுது பரலோகமான கோலோக விருந்தாவனத்தை உடலை மாற்றிக்கொள்ளாமலேயே அடைய முடியும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. உடலை மாற்றிக்கொள்ளாமலேயே பகவான் அவரது வசிப்பிடத்திற்கு திரும்பி சென்றது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே இதே விஷயத்தை விளக்கி இருக்கிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப இருக்கின்ற பௌதிக உடலையே ஆன்மீக உடலாக மாற்றிக்கொண்டு இங்க பஞ்ச பாண்டவர்கள் பகவானோட லோகத்துக்கு போனாங்கன்னு இங்க பாகவத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இங்க ஜீவன் முக்தாவாக வாழ்பவர்கள் இன்னும் மேலான நிலைக்கு போகும்போது அவங்க தங்கள் உடலையே கொண்டுட்டு ஆன்மீக லோகத்துக்கு போலாம். அப்ப அந்த உடலே பௌதிக உடலே ஆன்மீக உடலாக மாற்றப்படுகின்றது. எல்லாருமே இந்த 2 உடலையும் விடுத்துட்டு தான் ஆன்மீக உடல் எடுத்து போகணும் அப்படின்னு விதி இருக்கின்றது. ஆனா சிலருக்கு எக்ஸெப்ஷன் எப்படி அப்படின்னா, ரொம்ப தூய நிலையில இருக்கிறவங்க தங்கள் உடலுடனே போறாங்க. இதுக்கு ஸ்ரீ துக்காராம் பக்தர், துக்காராம் பாண்டுரங்கண்ட பக்தர், அவர் மிகப்பெரிய பக்தர். எப்போதும் பகவானுடைய நாமத்தை சொல்லி ஆடி பாடி நேரம் பகவானுடைய சிந்தனையிலேயே இருப்பார். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே விஷ்ணு தூதர்கள் வான ஊர்தி எடுத்துட்டு இங்க வர்றாங்க. மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. அந்த வான ஊர்தி கீழே இறங்கி அவங்க வீட்டு முன்னாடி நிக்குது. அப்ப அவர் அந்த வான ஊர்தியில ஏற சொல்லி அவங்க தூதர்கள் சொல்றாங்க. அவர் ஏறுறாரு. ஏறிட்டு அங்க இருக்கிறவங்க மக்களை எல்லாம் கூப்பிடுறாரு, வாங்க எல்லாரும் போலாம், வைகுண்டத்துக்கு போலாம், பகவானோட லோகத்துக்கு போலாம் அப்படின்னு. ஆனா தூய பக்தி இல்லாத சிந்தனையில் பகவானோட சிந்தனை இல்லாதவர்களால இதை ஏத்துக்கவே முடியல. உடனே எப்படி போறது? நான் பாரு, அங்க இன்னும் என்னோட பசுமாட்டுல இருந்து பால் கறக்கல, என்னோட பையனுக்கு கல்யாணம் முடிக்கல, என் மனைவிக்கு இன்னும் ஒரு அக்கௌண்ட்ல நான் சேவிங்ஸ் பண்ணல, இப்படி எத்தனையோ பிரச்சனை எங்களுக்கு இருக்கு, எப்படி உடனே ஏற முடியும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. கடைசிக்கு மனைவியாவது கூப்பிடுறாரு, வா ஏறிக்கோ, வைகுண்ட லோகம் போலாம், சீக்கிரம் ஏறிக்கோன்னு சொல்றாரு. மனைவி கூடவே இருந்து பாக்குறவங்க வைகுண்ட லோகம் போறது ஒண்ணும் அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஏன்னா வைகுண்ட லோகம் பல காத தூரங்களுக்கு அப்பால் இருக்கின்றது. நினைச்சு கூட பார்க்க முடியாது எவ்வளவு கிலோமீட்டர். இப்ப நாம இங்கிருந்து அமெரிக்கா போறக்கே எவ்வளவு கிலோமீட்டர் போகணும் அப்பான்னு வாயப்பழப்போம். அப்ப இது பல பிரபஞ்சங்களை கடந்து, பல திரைகளை கடந்து பலகாத தூரம் போகணும் அப்படின்னா நம்மளால போகவே முடியாது. எந்த ஒரு ராக்கெட்டோ இல்ல ஒரு விஞ்ஞானிகளாலோ
ஏதாவது ஏற்பாடு பண்ணியே போக முடியாது. ராவணன் என்ன பண்ணினா, சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு கூட நவகிரகங்களை படிக்கட்டா வச்சான். அவனால சொர்க்கலோகத்துக்கு தான் போக முடியும், அதுக்கு மேல போக முடியாது. ஏன்னா சொர்க்கலோகம் கூட ஒரு பௌதிக உலகம்தான். பூர் புவ ஸ்வ மகரலோகம், தபோலோகம், ஜனலோகம், மத்திய லோகம் அப்படின்னுட்டு இது எல்லாமே பௌதிக லோகங்கள் தான். அப்ப ஆன்மீக லோகங்கள் பல எல்லைகளை கடக்க வேண்டி இருக்கும். தேவி தாமம், மகேச தாமம், அதுக்கப்புறம் தான் பல வைகுண்டங்கள். அந்த வைகுண்டங்களுக்கு அப்புறம்தான் கோலோக விருந்தாவனம். கோலோக விருந்தாவனம் தான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றது. அந்த லோகத்துக்கு போகணும்னா யாராலையும் முடியாது. ஈவன் சொர்க்கலோகத்துக்கும் நம்மளால போக முடியாது, பௌதிக உலகத்திலேயே நம்மளால நகர முடியாது. அப்புறம் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக லோகத்தை பத்தி பார்க்க முடியும், போக முடியும்? அப்போ துகாராம் மனைவியை கூப்பிடுறாரு. மனைவி அப்படித்தான் நினைச்சிட்டாங்க, எனக்கு எவ்வளவு கடமைகள் இருக்கு, என் பையனை நான் கரை சேர்த்தணும், நீங்க பாட்டுக்கு ஏறிட்டீங்க, நீங்க விட்டுட்டு போலாம், ஆனா நான் விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டாங்க. அப்போ அவர் போயிட்டாரு, டிராவல் பண்ணி அவரு மேல போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கெல்லாம் தெரியறது எவ்வளவு ஒரு பெரிய சான்ஸ் மிஸ் பண்ணிருக்கோம். நாம இல்லைன்னா இந்த உலகமே இயங்காதா? சில நினைச்சுக்குவாங்க, நாம போனா எல்லாம் அப்படியே நின்னுடும், ஸ்டாப் ஆயிடும், நம்ம பையன் புள்ள எல்லாம் அப்படியே அதே நிலைமையில இருப்பாங்கன்னு. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க இருக்கிறத விட சிறப்பா நடக்கும். ஒரு அம்மா அப்படித்தான் சொல்லிட்டே இருப்பாங்களா ஒரு வீட்டுல, நான் இல்லைன்னா எதுவும் யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க, நான் தான் சுத்தம் பண்ணணும், நான் தான் செய்யணும். பையன் பாட்டுக்கு போட்டுட்டு போயிடுவான், பொண்ணு பாட்டுக்கு போட்டுட்டு போயிடுவான், கணவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அவர் பிளேட்டை போட்டு போயிடுவாரு. இப்படி எல்லாருமே அங்கங்க போட்டுட்டு போயிடுவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க போனோம்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளீனா வீட்டெல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு துவைச்சு போட்டு மடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன அகங்காரம் அப்படின்னா, பிரகிருதேக கிரியமானானி குணைக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மீதி மன்யதே. நான் தான் எல்லாம் செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு புலம்பிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்னாச்சு, நோய் சடனா இறந்துட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. எவ்வளவு நாள், ஒரு மாசம் துக்கம் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வேலைக்காரிய பார்த்து சம்பளத்துக்கு போட்டாங்க. அந்த வேலைக்காரம்மா அந்த அம்மாவை விட நல்லா நீட்டா செய்ய ஆரம்பிச்சாங்க. 3 வேளை சாப்பாடு எல்லாம் எல்லாம் பண்ற, துணிமணி துவைச்சு மடிச்சு வைக்கிறது, அவங்களுக்கு வேணுங்கிற செய்யறது அப்படின்னு அவங்க இடத்த அவங்க ஃபில் பண்ணாங்க. அப்ப அந்த அம்மா அப்படியே காலப்போக்குல மறந்துட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் இதைதான் நினைக்கிறோம், நாம இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது, நம்மள நினைச்சிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு. அவங்க இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். காற்று வீசும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், வேலைக்கு போறவங்க போவாங்க, படிக்கிறவங்க படிப்பாங்க. சோ உலகத்துல எதுவுமே நிக்க போறது கிடையாது. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம இல்லைன்னா எதுவும் இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு. இது ரொம்ப தவறான அபிப்பிராயம். அடுத்தது, அதனால இந்த உடலுடனேயே போக முடியும், ஆனா அது ரொம்ப உயர்ந்த பக்தர்களால மட்டும்தான் முடியும். அப்போ பிரம்மனோட நிலை எப்படி முன்னேற்றம் அடையும் போது பரலோக கோலோக பிருந்தாவனத்தை உடலை மாற்றிக் கொள்ளாமலேயே அடைய முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்தது பதம் 49. வித்ரோபி பரித்யஜ்ய பிரபாசே தேகம் ஆத்மனः கிருஷ்ணாவேசேன தச்சித்த பித்ருபி ஸ்வசயம் யயௌ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பதம் 41. மொழிபெயர்ப்பு பொருள் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாதகிஜி. விதுரர் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருந்த பொழுது பிரபாசா என்னும் இடத்தில் அவரது உடலை விட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததால் அவர் பித்ருலோக வாசிகள் வரவேற்கப்பட்டு அவரது மூல பதவிக்கு திரும்பினார். பொருளுரை: பாண்டவர்களுக்கும் விதுரருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், பாண்டவர்கள் பரமபுருஷ பகவானின் நித்திய சகாக்களவர். ஆனால் விதுரரோ நிர்வாக பொறுப்பை ஏற்றுள்ள தேவர்களுள் ஒருவர். பித்ருலோகத்தின் பொறுப்பாளரான அவர் யமராஜன் என்று அழைக்கப்பட்டார். ஜட உலகில் உள்ள துஷ்டர்களுக்கு தண்டனை விதிப்பவர் யமராஜனை என்பதால் மக்கள் அவரிடம் அச்சம் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. அவர் பக்தர்களுக்கு உற்ற நண்பராகவும் பக்தர் அல்லாதவர்களுக்கு பய சுரூபமாகவும் விளங்குகிறார். நாம் முன்பே விவரித்திருப்பதை போல் யமராஜன் சூத்திரராக பிறக்கும்படி
கந்தவிய முனிவரால் சபிக்கப்பட்டிருந்தார். எனவே விதுரர் யமராஜனின் அவதாரம் ஆவார். பகவானின் நித்திய தொண்டர் என்ற முறையில் அவர் உன்னதமான பக்தி தொண்டில் ஈடுபட்டு ஒரு புண்ணிய புருஷராக வாழ்ந்தார். இவர் உபதேசத்தினால் திருதர்ஷனை போன்ற ஒரு பௌதிக மனிதரால் கூட முக்தி பெற முடிந்தது. எனவே பகவானின் பக்தி தொண்டில் மூலமாக அவரது கமலபாதங்களை விதுரரால் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருக்க முடிந்தது. இவ்வாறாக ஒரு சூத்திர பிரிவில் எல்லா களங்களிலும் ஒரு தூய்மை அடைந்தார். முடிவில் பித்ருலோக வாசிகளால் அவர் மீண்டும் வரவேற்கப்பட்டு அவர் சுய பதவியில் அமர்த்தப்பட்டார். தேவர்களும் பகவானின் சகாக்கள் தான் என்றாலும் அவர்களது பகவானுடன் நேரடியான தொடர்பில்லை. ஆனால் பகவானின் நேரடியான சகாக்கள் அவருடன் எப்பொழுதும் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளனர். பகவானும் அவரது அந்தரங்க சகாக்களும் பற்பல பிரபஞ்சங்களில் ஓய்வின்றி அவதரித்துக் கொண்டே இருக்கின்றனர். அவற்றையெல்லாம் பகவான் நினைவு வைத்திருக்கிறார். ஆனால் சகாக்கள் அவரது மிகச்சிறிய பின்ன பகுதிகள் என்பதால் அவற்றை மறந்து விடுகின்றனர். இது பகவத்கீதையில் 4:5 உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க பாண்டவர்கள் பகவானுடைய பக்தர்கள், அது போல விதுரர் கூட பகவானுடைய பக்தர் தான். இருந்தாலும் 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாண்டவர்கள் நேரா கோலோக விருந்தாவனத்துக்கு போறாங்க. ஆனா விதுரர் பித்ருலோகத்துக்கு போறார். ஏன் பித்ருலோகத்துக்கு போறார் அப்படின்னா, 33 தேவர்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் பகவான் கிருஷ்ணரால் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. நம்மளுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் தெரியும் தேவர்கள் அப்படின்னா, நவகிரகங்களை சொல்லலாம் 9 பேரு. அப்புறம் 8 பாலர்கள் அவங்கள சொல்லலாம். அதுக்கு மேல நம்மளுக்கு சொல்ல தெரியாது. 33 தேவர்கள். அப்போ ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க விதுரர் யாரோட அம்சம் அப்படின்னா, யமதர்மனோட அம்சம். ஏன்னா பகவானுக்கு நேரடியாக சேவை செய்வதற்கு அவர் வாய்ப்பு கேட்டாரு. அதனால மந்தவிய முனிவர்னால கொடுக்கப்பட்ட சாபத்தினால இங்க மானிடரா பிறக்கிறார். அது சூத்திர குலத்துல, சூத்திர குலத்துல கிடையாது, சூத்திராணிக்கு பிறக்கிறார். வியாசர் மூலமா பிறக்கின்றார். அப்ப அவர் பகவானுக்கு சேவை செய்யறதுக்காகத்தான் இங்க வர்றார். தன்னுடைய வாழ்வை முடித்துட்டு மறுபடியும் அவர் தன்னுடைய கடமையை செய்வதற்காக மறுபடியும் தன்னுடைய பித்ருலோகத்துக்கே போறார். ஏன்னா அவர் இல்லாத அந்த சமயத்துல அந்த பொறுப்பு வேறொரு தேவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இப்ப மீண்டும் அந்த பித்ருலோக வாசிகள் எல்லாம் அவரை வரவேற்று அவருக்கு அந்த பதவியிலேயே மறுபடியும் அமர வைக்கிறாங்க. அப்ப நேரடியாக அவர் அங்க போயிடுறார். அப்போ பகவானும் அவரது அந்தரங்க சகாக்களும் பற்பல பிரபஞ்சங்களில் ஓய்வின்றி அவதரித்து கொண்டே இருக்கின்றனர். சகாக்களோட வேலை என்ன? ப்ரீச்சிங். எல்லார்கிட்டையும் பகவானை பற்றி சொல்லுவது. எப்பவுமே பகவானோட ப்ரீச்சிங்ல ஈடுபட்டு இருக்காங்க. பகவானை பற்றி இப்ப எப்படி ஸ்ரீல பிரபுபாதர் இங்க வந்தாரு நம்மளுக்கெல்லாம் இந்த பாகவதம் பகவத்கீதையெல்லாம் மொழிபெயர்த்து தந்து, சைத்தன்ய சரிதாமிரத்தை மொழிபெயர்த்து தர சொல்லி பல கோயில்களை கட்டி நம்மளுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் தந்துட்டு, இப்ப வேறொரு பிரபஞ்சத்துல அவரு ஸ்ரீல பிரபுபாதர் இருப்பார். அப்படியே இந்த சகாக்கள் ஓய்வின்றி பகவானுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் நம்ம உடம்ப பாக்கறலையே உட்கார்ந்து இருக்கோம். ஆனா அவங்களுக்கு என்ன வேலை? பகவானுடைய கட்டளை நிறைவேற்றுவதுதான் வேலை. இப்போ நிறைய பேரை பக்தர்கள் ஆக்கி பகவானோட லோகத்துக்கு திருப்பி அனுப்பணுங்கிறது பகவானுடைய ஒரு கொள்கை. அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்காக அவரது சகாக்கள் எல்லாரும் பாடுபட்டு இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்துல மட்டுமல்ல, பல பிரபஞ்சங்கள்ல. ஆனா இதை அர்ஜுனன் கூட நினைவு கூற முடியவில்லை. அவர் சூரிய பகவானுக்கு உபதேசித்தார் அப்படிங்கிறத, பகவானே நானும் நீயும் தான் இருந்தோம் ஒட்டுக்கா, ஆனா நீ சூரிய பகவானுக்கு சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா பகவானை தவிர எல்லாருமே முக்குணங்களால் ஆளப்படுபவர்கள். அதனால நம்மளுக்கெல்லாம் தெரியாது என்ன நடந்தது அப்படின்னு. போன பிறவி யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? கிடையாது. அப்ப நாமெல்லாம் அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, நேத்து என்ன நடந்ததுன்னு தெரியாது, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, முக்காலமும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா பகவானுக்கு தெரியும் நாம என்னவா இருந்தோம், இனி என்னவா வரப்போறோம், இனி என்ன நடக்க போறது அப்படின்றது பகவான் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். பதம் 50. திரௌபதி ச ததா ஞாய
पतीनामनपेशताम् वासुदेवे भगवतीः एकान्तमतिरापतम्. மாதாஜி நான் படிக்கிற மாதாஜி. ஹரே படிங்க. மாதாஜி. மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. திரௌபதி 49ல ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல மாதாஜி. கீதா மாதாஜி, கீதா மாதாஜி ஒரு நிமிஷம் இருங்க. 49லைங்க பாண்டவர்களுக்கும் பிதுரர்னு இருக்குல்ல, அது விதுரரா பிதுரரா? விதுரர், விதுரர், விதுரர் மாதாஜி. பை மிஸ்டேக், அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி சரி, ஓகே ஓகே, சரி. படிங்க மாதாஜி. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. பதம் காண்டம் வந்து அத்தியாயம் 15. பாண்டவர்களின் திரேலபதி சதாக்தாயா பதினாம் அனபேஷதாம் வாசுதேவா பகவதி ஏகாந்தமதி மதிராபதம். பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. திரௌபதியும் கூட தன் கணவன்மார்கள் தன்னை கவலைப்படாமல் வீட்டை விட்டு வெளியேறுவதை கண்டாள். பகவான் வாசுதேவனின் கிருஷ்ணரை அவள் நன்கு அறிவாள். கிருஷ்ணரின் சிந்தில் லைட்டு போன திரௌபதி மற்றும் சுபத்ரா ஆகிய இருவரும் அவர்களது கணவன்மார்கள் அடைந்த அதே பலன்களை அடைந்தனர். பொருளுரை. ஒரு விமானத்தை ஓட்டிச் செல்லும் வேளையில் மற்ற விமானங்களிடம் ஒருவரால் கவனத்தை செலுத்த முடியாது. ஒவ்வொருவரும் அவரவர் விமானங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆபத்து நேரும் பொழுது ஒரு விமானத்தால் மற்றொரு விமானத்திற்கு உதவ முடியாது. அதே போலவே வாழ்வின் ஆன்மீக கட்டத்தில் பரமபதத்தை அடைய வேண்டிய சமயத்தில் பிறருடைய உதவி இல்லாமல் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆகாயத்தில் பறப்பதற்கு முன் தரையில் இருக்கும் பொழுது உதவு அளிக்கப்படுகிறது. அதே போலவே ஆன்மீக குரு, தந்தை, தாய், உறவினர்கள் மற்றும் கணவன் போன்றவர் ஒரு உயிர் வாழும் காலத்தில் அவருக்கு எல்லா உதவியும். ஆனால் கடலை கடக்கும் பொழுது ஏற்கனவே பெற்ற உபதேசங்களை பயன்படுத்தி கொண்டு தன்னைத்தானே ஒருவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். திரௌபதிக்கு 5 கணவன்மார்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் கூட அவளை வரும்படி அவளை அழைக்கவில்லை. தன் கணவன்மார்களுக்காக காத்திராமல் திரௌபதி தன்னைத்தானே கவனித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. மேலும் அவளுக்கு ஏற்கனவே பயிற்சியளிக்கப்பட்டு இருந்ததால் பகவான் வாசுதேவனின் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் உடனே தன் மனதை நிலைக்க செய்தாள். அந்த மனைவிகளும் கூட தங்கள் கணவன்மார்கள் அடைந்த அதே பலனை அதே வகையில் பெற்றனர். சுபத்ராவின் பெயர் இங்கு குறிப்பிடவில்லை என்றாலும் திரௌபதியுடன் அவளும் அதே பலனை பெற்றாள். என்றும் அவர்கள் ஒருவரும் உடலை விட வேண்டியிருக்கவில்லை என்று சீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. திரௌபதி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க மாதாஜி. திரௌபதி. அப்போ அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இங்க ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்றாரு. ஒரு விமானத்தை ஓட்டி செல்றப்போ அதுல ஏதாவது ஒரு டேமேஜ் அப்படின்னா மற்றொரு விமானத்துல இருக்கிற விமானியால இன்னொரு விமானத்துக்கு உதவி செய்ய முடியாது. கீழேயே அவங்க எல்லாம் செக் பண்ணிக்கணும். என்ஜின்ல ஆயில் இருக்கா, பெட்ரோல் இருக்கா, இல்ல எல்லாம் நல்லா செயல்படுதா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃபிளைட் எடுக்கணும். மேல போன அப்புறம் எனக்கு பெட்ரோல் இல்ல, பாருங்க டயர் வெடிச்சிருச்சு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணா வேறொரு விமானி இந்த விமானத்திற்கு யாராக இருந்தாலும் சரி, விமானியா இருந்தாலும் சரி, என்ஜினியரா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, எத்தனை கோடி இருந்தாலும் சரி, அந்த விமானத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அது போல இங்க வாழ்வில் ஒவ்வொருவரும் தனியாக பிறக்கின்றோம், தனியாக இருக்கின்றோம். நாம் வாழும்போது நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். ஒரு ஏதாவது ஒரு பக்கம் போகணும் அப்படின்னா ஒரு லிஃப்ட் கேட்கலாம். பக்கத்து வீட்டுல ஒரு அரிசி தீந்துருச்சுன்னா அரிசி கேட்கலாம். அவசரத்துக்கு கடை ரொம்ப தூரம், இப்ப வீட்டுக்குள்ள விருந்தினர்கள் இருக்காங்க, ஏதாவது தீந்துருச்சு, நெய் கிடையாது, இப்போ முந்திரி கிடையாது, பாதாம் கிடையாது, உடனே பக்கத்து வீட்டுல ரொம்ப பழகினவங்க உடனே ஓடி போய் வாங்கிடுறோம். ஒரு கால் முறிஞ்சிருச்சு, உடனே நம்ம பக்கத்து வீட்டுல கார் எடுத்துட்டு வாங்க, நான் அவசரமா ஆஸ்பத்திரி போகணும் அப்படின்னா ஓடி வருவாங்க. நம்ம தாய் இருப்பாங்க, தந்தை இருப்பாங்க, இல்ல சகோதரர் இருப்பாங்க, உதவி செய்ய ஏராளமான நபர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, மருத்துவர் இருக்காரு, அரசியல்வாதி ஏதாவது ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இருப்பாங்க. இப்படி எந்த ஒரு காரியம்னாலும் நாம் அடுத்தவர்களை, ஜீவோ ஜீவசிய ஜீவனம், ஒரு ஜீவன் அடுத்த ஜீவனை சார்ந்துதான் வாழ்கின்றது.
இங்க வந்து யாரு யாரோட உதவி இல்லாம நான் தனிக்காட்டு ராஜா, நான் ஒரு காட்டுக்குள்ள தனியா இருப்பேன், நான் எல்லா சுகத்தையும் அனுபவிப்பேன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. அதனாலதான் பகவான் நம்மளுக்கு ஒரு அந்த பொய் அகங்காரத்தை அகற்றுவதற்காக இந்த நிலைமையை வச்சாரு. எல்லார்கிட்டையும் நீ பணிச்சுதான் போகணும். பணிவு என்பது ரொம்ப முக்கியம். அமானித்துவம் பக்தியில அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இங்க இருக்கிற மானிடர்கள் என்ன பண்றோம், நீ என்ன எனக்கு பெரியவனா, நீ சொல்லி நான் என்ன கேட்கணும். இதுதான் நம்மளுக்கு அந்த அகங்காரம் தான் பக்தி பாதைக்கு பெரிய ஒரு தடை. அப்ப சில பிரபுபாதர் சொல்றதுதான் நாம இப்ப பேசுறோம். நான் சொல்ல கிடையாது, நீங்க யாரும் இந்த புத்தகம் எழுத கிடையாது, நான் எழுத கிடையாது. அப்ப நாம எல்லாரும் பொதுவாக ஒரு குருவை நாடி நம்ம எல்லாரும் ஒரே பாதையில சீரா போயிட்டு இருக்கிறோம். ஆனா இது போய் அகங்காரம் மறைக்கிறவங்க நீ என்ன சொல்றது, நீ கிளாஸ் எடுக்கிறியா, நான் என்ன கேட்கணும், நட்டம் யாருக்கு, அவங்களுக்குதான். ஏன்னா உண்மைய வந்து அகங்காரத்தினால என்னைக்கும் ஏத்துக்கவே முடியாது. என் கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு, குழியில போய் உழுக வேண்டியதுதான். அப்போ இங்க வந்து இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கின்றோம். ஆனா இறக்கும் போது ஒருவரும் கூட வருவது இல்லை. காதற்ற ஊசியும் வாராதுகன் கடை வலிக்கே. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நாம எப்ப போறோமோ அப்ப தனியா தான் போறோம். இப்ப போனாலும் சரி, 50ல போனாலும் சரி, 10 வயசுல போனாலும் சரி, 80 வயசுல போனாலும் சரி, தனியாக பயணம் செய்வோம். அது வந்து நம்ம கர்மாக்கு தகுந்த மாதிரி எந்த உலகம்னு தெரியாது. மேல் உலகமா, மத்திய லோகமா, கீழ் உலகமா, அதெல்லாம் தெரியாது. ஆனா நம்ம கர்மாக்கு தகுந்த மாதிரி அந்த உலகத்துக்கு அந்த இருட்டு பாதையில அந்த ஆத்மாவானது பயணம் செய்யறப்போ அவ்வளோ பயமா இருக்குமா. மரணத்தின் போது அந்த ஆத்மா பயணம் செய்யும் பாதை இருட்டா இருக்குன்னு நிறைய பேரு மறுபிறப்பெடுத்தவங்க சொல்றாங்க. அதாவது உயிர் ஒவ்வொருத்தருக்கு வந்து தவறாக மாறி எடுத்துட்டு போவாங்க. அப்ப உங்க பாதை எந்த பாதையில போனீங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க சிலர், ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம். அவங்க சொல்லுவாங்க ஒரு குழாய் வழியா இருட்டான பாதையில அப்படியே வேகமா, காற்றை விட வேகமா போயிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க. அப்ப அந்த நேரத்துல பயம் வரும். ஏன்னா இது வரைக்கும் நாம எல்லாம் சேர்ந்தே வாழ்ந்திருக்கிறோம். எதுனாலும் நம்ம 4 பேரை கூப்பிடுவோம், 4 பேரு கூட பழகிருக்கோம். எது 4 பேரை பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். நான் தனிமையில இல்லைங்கிறது புரியும். ஆனா தூய பக்தர்கள் என்னைக்குமே பகவான் கூட இருக்கிறதுனால தனிமை, லோன்லினஸ், அந்த வீக்னஸே அவங்க கிட்ட கிடையாது. நான் தனிமையில இருக்கேன், எனக்கு தனிமை ரொம்ப துன்புறுத்துது, அது ஒரு நோயாவே சிலருக்கு இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த தனிமை வயதான காலத்துல ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட அவங்க தனியா இருக்க விரும்பாம மறுபடியும் போய் ஏதாவது ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க, பாதி சம்பளத்துக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே கழுதைகள் மாதிரி உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த டைமை வந்து இது வரைக்கும் டைமை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல. இனியாவது பகவானை பற்றி நினைத்து ஆத்ம தத்துவத்தை வளர்த்து கொண்டு எப்படி நாம் இந்த உலகை விட்டு செல்லுவது, இந்த உடலை விட்டு செல்லுவது, ஹவு டு லிவ் அப்படின்னு நிறைய பேர் கிளாஸ் எடுப்பாங்க. ஹவு டு டை அப்படிங்கறத பத்தி சில பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. எப்படி இந்த உடலை விடுவது அப்படின்னு அமைதியா பகவானை நினைத்து கொண்டே எம் வாபி ஸ்மரன் பாவம் அந்த காலே அந்தே நாராயண ஸ்மிருதி, பகவானுடைய நினைவில் தான் கடைசியில உயிரை விட வேண்டும். காந்தியடிகள் பார்த்திருப்போம், ஒரு தீவிரவாதியால சுட்டு கொன்னப்ப கூட கடைசியில அவர் சொன்ன வார்த்தை என்ன, ராம் ராம் ராம். அப்போ அவர் வந்து பகவத்கீதையை தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தாரு, பகவானுடைய சிந்தனையில் இருந்தாரு. ஆனா அதை வந்து அவர் ப்ராப்பரா சில பிரபுபாதன் மாதிரி எடுத்துக்காம விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக போராடுவதுக்கு போயிட்டார். இருந்தாலும் அவர் பகவானோட சிந்தனையில தான் உயிரை விட்டார் கடைசி நேரத்துல. ஏன்னா அவர் வந்து ஆழ்ந்த பக்தி உடையவர். பகவத்கீதையை தொடர்ந்து அவர் படிச்சுட்டு இருந்தாரு. அவர் யாரு அது, எந்த கதையினால கவரப்பட்டார், உண்மையே பேசுவாரே ஒருத்தர், ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் கதையினால கவரப்பட்டு அதே மாதிரி வாழ்க்கையில இருக்கணும்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்தார். ஆனா தன்னோட பாதையை வந்து சில பிரபுபாதர் மாதிரி ப்ராப்பரா அமைச்சுக்க அவரால் முடியல. ஏன்னா சில பிரபுபாதர் அவர் கடிதம் எழுதியிருக்காரு, அந்த கடிதம் அவருக்கு கையில கிடைக்கல. விடுதலை என்பது வெளிப்புறமானது இல்ல, ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது விடுதலை. அந்த விடுதலை உணர்வு இந்த உடல்ல கிடைக்காது, நாம எல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள் அப்படிங்கிறத பத்தி தெளிவா எழுதி அவருக்கு ஒரு போஸ்ட் பண்ணாரு. ஆனா அதை வந்து
அந்தரங்க காரியதர்சிகள் அவங்க எல்லாம் வந்து அவருக்கு கிடைக்கிற மாதிரி அதை பண்ணல. அதனால அவர் வந்து சரியான பாதையை எடுக்கலினாலும் கடைசியில பகவானோட ஸ்மரன்ல இருந்தார். கண்டிப்பா அவருக்கு வந்து பகவானோட லோகம் தான் கிடைச்சிருக்கும். அப்போ ஒவ்வொருவரும் விமானத்துல எப்படி அடுத்த விமானத்திற்கு மேல பறக்கும் போது உதவி பண்ண முடியாதோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நாம சில பிரபுபாதர் கொடுத்த இந்த ஓமை அனாலஜி வந்து நாம நல்லா மனசுல எத்திக்கணும். அப்ப கீழே இருக்கும் போதே நம்மை தயார்படுத்திக்கணும். நம்ம உடல் பிரிந்து நம்ம மேல போகிறப்போ யாரு வந்து நம்மளுக்கு உதவ முடியாது. நாம் படித்த பகவத்கீதை பாகவதம் தான் நம்மளுக்கு உதவி செய்யும். நம்மளுடைய குரு என்னென்ன சொன்னாருங்கிறது அப்ப ஞாபகத்துக்கு வரணும். அப்ப நாம வந்து பகவானோட ஸ்மரன்ல இருக்கணும். பகவானை பற்றியே நினைக்க வேண்டும். அப்பதான் பகவானோட லோகத்துக்கு போக முடியும். பார்க்கின்ற லோகங்கள்ல நம்ம கவர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னா அந்த லோகத்துல போய் மாட்டிக்குவோம். சில பிரபுபாதர் நம்மளை ரொம்ப எச்சரிக்கிறார். ஒரு துளி ஆசை இருந்தாலும், நான் கீழே வந்து ஏதோ விட்டுட்டு வந்துட்டேன், என் பையனுக்கு அந்த பாலை கொடுக்காம வந்துட்டேனே, டம்ளர்ல சூடா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் கீழே வந்துடணும். இப்ப எந்த ஒரு ஞாபகம் இருக்கக்கூடாது, ஜட ரீதியான ஞாபகம். இப்ப உறவுகள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான். நம்ம உடல் போன உடனே உறவுகள் எல்லாம் நம்ம மறந்துடணும். பகவான் மட்டும்தான். இப்பவே நம்ம உறவுகள் மேல பற்று வச்சிருந்தோம் அப்படின்னா ஆபத்து. கடமை செய்யணும், அன்பு கொடுக்கணும். அதுக்காக அன்பு பாராட்டாம இருக்கக்கூடாது. நம்ம அன்பை கொடுக்கணும். ஆனா அதுவே தீவிரமா இருக்கக்கூடாது, பற்றுதலாக ஏற்படுத்தக்கூடாது அந்த அன்பு. வெறும் கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு பகவானுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு பண்ணணும். அப்பதான் கடைசி நேரத்துல நம்ம விடுதலை ஆக முடியும். இல்லைன்னா மறுபடியும் இந்த கட்டுண்ட வாழ்வுல மறுபடியும் சிக்கிடுவோம். அதுக்கு அடுத்தது பதம் 51. ஸ்ரத்தையை தத் பகவத் பிரியானாம் பாண்டோசி சூதானாம் இதி சம்பிராயணம் ஸ்ருணோதி அலம் ஸ்வஸ்த்யயனம் பவித்ரம் லப்தவா ஹரௌ பக்திம் உபைதி சித்திம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதே. மொழிபெயர்ப்பு. பாண்டு புத்திரர்கள் வாழ்வின் இறுதி நோக்கமாக பரமபதத்தை நோக்கி புறப்பட்ட விஷயம் சர்வ மங்களகரமானதும் பரிசுத்தமானதும் ஆகும். எனவே இக்கதையை பக்தி சிரத்தையுடன் கேட்பவர் யாராயினும் அவர் வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவமான பகவானின் பக்தி தொண்டை அடைவது நிச்சயம். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவத் பரம புருஷரையும் பாண்டவர்களையும் போன்ற அவரது பக்தர்களையும் பற்றிய வரலாறு ஆகும். பரமபுருஷரையும் அவரது பக்தர்களையும் பற்றிய வரலாறு பரிபூர்ணமானதாகும். எனவே பக்தி சிரத்தையுடன் இதை கேட்பது என்பது பகவானுடனும் அவரது நித்திய சகாக்களுடன் சகவாசம் கொள்ளுதல் என்பதாகும். ஸ்ரீமத் பாகவத்தை கேட்கும் முறையினால் பரமபதத்தை அடைவதெனும் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தை ஒருவரால் பெற முடியும். இதில் சந்தேகமில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ பாண்டவர்களோட துறவு அப்படிங்கிற 15ஆம் அத்தியாயம் இதோட முடிவு பெறுகிறது. இப்ப பரமபுருஷரும் பக்தர்களும் வேறுபட்டவர்கள் அல்ல. அப்ப இந்த பாகவதம் நம்மளுக்கு உரைப்பது என்னவென்றால் பகவானை பற்றியும் பகவானுடைய சகாக்கள் பற்றியுமான வரலாற்றை நம்ம படிக்கிறோம். அப்ப ரெண்டும் வேறுபட்டது கிடையாது. அப்ப இதை கேட்கும் முறையினாலேயே ஸ்ரவணம், அதனாலேயே நாம் பரமபதத்தை அடைவது என்கின்ற உயர்ந்த லட்சியத்தை நம்மால் பெற முடியும். பாகவதம் கேட்கறதுனாலதான் பரீட்சித் மகாராஜா 7 நாட்கள் கழித்து வைகுண்ட லோகத்துக்கு நேரா போறாரு. அதே செயலைத்தான் நாம இங்க பண்றோம். ஆனா அப்ப வந்து 7 நாட்கள்ல அவர் கேட்டாரு. ஏன்னா அவரது உள்ளம் பரிசுத்தமா இருந்தது. எப்படி சதுர்ஸ்லோகியில பகவத்கீதை சதுர்ஸ்லோகிய படிக்கிறதுனால முழு பகவத்கீதையும் ஒருவர் அந்த பலனை அடைந்தாரோ, அப்ப தூய பக்தர்களுக்கு முதல்ல உரைக்கப்படுது. இப்ப பிரம்மாக்கு வந்து முதல்ல பகவான் சொன்னாரு, தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முய்யந்தி அப்படின்னு சொல்லி. ஹிருதயத்துல அவர் 4 ஸ்லோகாதான் சொன்னாரு, சதுர்ஸ்லோகாவை. இப்போ பிரம்மா வந்து ரொம்ப பியூரிஃபைடு, தூய்மையானவரா இருந்ததுனால அந்த 4 ஸ்லோகால முழு பாகவதத்தையும் அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்ப கலியுக மக்களுக்கு இதெல்லாம் பத்தாது அப்படிங்கறதுனால இதுவே வந்து 18,000 ஸ்லோகங்களா மாறி இருக்கு. இன்னும் போக போக பாத்தீங்கன்னா கலியுகம் மொத்தம் இதுவும் பத்தாது, இன்னும் 18,000 ஸ்லோகங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம இதைவேதான் அந்த 4 ஸ்லோகாவைதான் திரும்ப திரும்ப பல விதத்துல விரிவங்கமா படிச்சுட்டு இருக்கோம்.
ஆனா படிக்கிறதுனால நம்ம உணர்வுகள் மாறி இருக்கா? இது வரைக்கும் எவ்வளவு ஸ்லோகா படிச்சாச்சு. முதல்ல இருந்ததுக்கு கண்டிப்பா மாறி இருக்கிறோம். ஆனா உடனடியே மாற்றம் வரலைன்னா நம்மகிட்ட இன்னும் பியூரிபிகேஷன் கிடையாது. அதனாலதான் இவ்வளவு தடங்கள் வருது. அடுத்தது பதம் 16. சாரி, அத்தியாயம் 16. பரீட்சித் கலியுகத்தை வரவேற்ற விதம். இப்ப எல்லாரும் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் போயிட்டாங்க பகவானை நோக்கி. பரீட்சித் மகாராஜா கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்ப கலியுகம் வரப்போகுது. துவாபர யுகம் முடிஞ்சு கிருஷ்ணரும் போயிட்டாரு. கிருஷ்ணரோட பக்தர்கள் சகாக்கள் எல்லாம் போயிட்டாங்க. யதுவம்சம் அழிஞ்சிருச்சு. அப்ப அங்க நல்லவர்கள் போகும்போது அந்த இடம் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் போயிருது. அப்ப நெகட்டிவ் வைப்ரேஷன் உச்சகட்டத்துல பேயாட்டம் போடுது. அப்ப இது எப்படி சமாளிக்கிறாரு பரீட்சித் மகாராஜான்னு நம்ம பார்க்கலாம். பதம் 1. சூத உவாச்ச தத பரீட்சித்வஜ பரியசிஷயா மஹீம் மகாபாகவத சசாசக யதா ஹி சூத்யாம் அபிஜாத கோவிதா சமாதிஜன் விப்ரமஹத் குணஸ்ததா. ஹரே கிருஷ்ண. படிங்க மது. மொழிபெயர்ப்பு. சூத கோசாமி கூறினார், கற்றறிந்த பிராமணர்களே, பரீட்சித் மகாராஜன் பிறகு பகவானின் மிகச் சிறந்த பக்தராக இருந்து சிறந்த பிராமணர்களின் உபதேசங்களின்படி உலகை ஆளத் துவங்கினார். அவர் பிறந்த சமயத்தில் கைதேர்ந்த ஜோதிடர்கள் கூறிய அச்சிறந்த குணங்களுக்கேற்ப அவர் ஆட்சி புரிந்தார். பொருளுரை. பரீட்சித் மகாராஜன் பிறந்த போது கைதேர்ந்த பிராமண ஜோதிடர்கள் அவரது குணங்களில் சிலவற்றை கூறினர். மிகச் சிறந்த பக்தர் என்பதால் பரீட்சித் மகாராஜன் அக்குணங்களை எல்லாம் விருத்தி செய்து கொண்டார். பகவானின் பக்தராக இருப்பதுதான் உண்மையான தகுதியாகும். படிப்படியா மற்ற எல்லா நற்குணங்களும் வந்தமையும் மகா பாகவதர் அல்லது முதல்தர பக்தராக இருந்த பரீட்சித் மகாராஜன் பக்தி சாஸ்திரங்களில் பாண்டித்யம் பெற்றவராகவும் அவரது உன்னதமான உபதேசங்களால் பிறரை பக்தர்களாக மாற்றும் திறமையையும் பெற்றிருந்தார். எனவே அவர் ஒரு முதல்தர பக்தராவார். இதனால் சாஸ்திரங்களுக்கேற்ப அரசாளும் முறையை நமக்கு உபதேசிக்கக்கூடிய சிறந்த முனிவர்களையும் கற்றறிந்த பிராமணர்களையும் அவர் கலந்து ஆலோசிப்பது வழக்கம். அத்தகைய சிறந்த அரசர்கள் இன்றைய ஜனநாயக தலைவர்களை விட அதிக கடமை உணர்வு கொண்டிருந்தனர். ஏனெனில் வேத இலக்கியங்களில் உள்ள வேத வல்லுநர்களின் உபதேசங்களை அவர்கள் பின்பற்றினர். எனவே புது புது சட்டங்களை இயற்றி மீண்டும் மீண்டும் அவற்றை மாற்றிக்கொண்டே இருக்கும் நிர்வாக திறமையற்ற முட்டாள்களுக்கு அந்த தேவை இருக்கவில்லை. மனு, யாக்ஞவல்கியர் மற்றும் பராசரை போன்ற மாமுனிவர்களாலும் மற்ற முக்கியடைந்த முனிவர்களாலும் ஏற்கனவே சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டு விட்டன. அச்சட்டங்கள் எல்லா யுகங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் ஏற்றவையாதலால் அவை அனைவருக்கும் பொதுவானவையாகவும் குற்றங்குறைகள் இல்லாதவையாகவும் உள்ளன. பரீட்சித் மகாராஜனை போன்ற அரசர்கள் அவர்களது ஆலோசனை சபையை அமைத்திருந்தனர். மேலும் அதன் உறுப்பினர்கள் மகா முனிவர்களாகவோ அல்லது முதல்தரம் பிராமணர்களாகவோ இருந்தனர். அவர்கள் ஊதியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான அவசியமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. செலவு இல்லாமலேயே நாட்டுக்கு மிக சிறந்த அறிவு கிடைத்து வந்தது. அவர்கள் மனிதர் மற்றும் மிருகம் ஆகிய இருவரிடமும் சமமாக சமதரிசி நடந்து கொண்டனர். மனிதனை காப்பாற்றி மிருகங்களை கொள்ளும் அறிவுரைகளை அவர்கள் அரசர்களுக்கு அளிக்க மாட்டார்கள். அத்தகைய ஆலோசனை சபை உறுப்பினர்கள் முட்டாள்கள் அல்ல. அவர்கள் அனைவரும் முக்கியடைந்த ஆத்மாக்களாகவும் நாட்டிலுள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் இப்பிறவியிலும் அடுத்ததிலும் மகிழ்ச்சியாக இருக்கும் வழிமுறைகளை நன்கு அறிந்தவர்களாகவும் இருந்தனர். உண்டு அருந்தி களிப்புற்று இன்பம் அனுபவிக்கும் தத்துவத்தில் அவர்கள் அக்கறை கொண்டிருக்கவில்லை. உண்மை தத்துவவாதிகளான அவர்கள் மனித வாழ்வின் நோக்கத்தை நன்கு அறிந்திருந்தனர். ஆகவே அரசரின் ஆலோசனை சபையும் அவருக்கு சரியான வழிமுறைகளை அளித்தனர். தகுதியுள்ள பகவத் பக்தராக இருந்த அரசரும் நாட்டு நன்மைக்காக அவற்றை நன்கு பின்பற்றி வந்தார். யுதிஷ்டிர மகாராஜன் அல்லது பரீட்சித் மகாராஜன் காலத்திலிருந்தே அரசாங்கம் பிரஜைகளுக்கு உண்மையான நன்மை செய்யும் நாடாக இருந்தது. ஏனெனில் அப்போது மனிதன் மற்றும் மிருகம் ஆகிய அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். பரீட்சித் மகாராஜன் ஒரு உலக நன்மையை கருத்தில் கொண்டு அரசாட்சி புரிந்த ஒரு சீரிய அரசராவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. மாதாஜி படிச்சு கேட்கவே இல்லையா மாதாஜி?
கேக்கல ஹலோ மாதாஜி. கேட்கவே ஹரே இல்லையா? கிருஷ்ணா. கேக்கலங்க. ஹரே கிருஷ்ணா. அச்சோ, இவ்வளவு தூரம் படிச்சு முடிச்சுட்டே என்ன சவுண்டே இல்லாம இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் மாதாஜி. இல்ல சாரி படிச்சு முடிச்சு ஹரே நாங்கெல்லாம் கிருஷ்ணா. கேட்டோம். முடிச்சிட்டேன் மாதாஜி. மாதாஜின்னு கூப்பிட்டு எனக்கும் ஓகே யாருக்குமே மாதாஜி. கேட்கல. அப்ப இங்க வந்து பரீட்சித் மகாராஜா பத்தி ஏற்கனவே ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர் அப்படின்னு. அவர் மிகச்சிறந்த பக்தராக இருப்பார். அவர் வந்து பெரிய பெரிய அரசர்களை போல அர்ஜுனனை வந்து அப்படியே ஆஹ் பிரதிபலிப்பார். நன்றாக மக்களை ஆழ்வார், நீதிமானாக இருப்பார் அப்படின்னு. அவருடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவர் வந்து 7 நாட்கள்ல மரணமடைய போவது தெரிந்து அவர் வந்து பாகவதம் கேட்பார். இதெல்லாமே அவங்களுக்கு ஜோதிடத்துல முதல்லயே சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் வந்து முதல் தர பக்தரா இருந்தாரு. அதனால சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அரசாளும் முறையை அவர் பின்பற்றினார். சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அப்படின்னா முனிவர்கள், கற்றறிந்த பிராமணர்கள் எல்லாம் அந்த காலத்துல அரசவையில கண்டிப்பா இருப்பாங்க, ஆலோசகர்களா இருப்பாங்க. இந்த காலத்துல வந்து யாரும் யாரையும் கேட்கறது கிடையாது. தான் தோணித்தனமாக அவங்களுடைய முட்டாள்தனத்தினால ஆட்சி செய்யறது, தனக்கு தானே சட்டம் விதித்துக் கொள்ளுவது, மக்களை அதன் மூலமா கொடுமைப்படுத்துறது, வரி வசூல் பண்றது போன்ற அநியாயங்கள் இங்க நடக்குது. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவர் வந்து ரஜோகுணத்துல எப்பவும் இருப்பாரு. அவருக்கு சத்துவ குணம் அதிகமா இருக்காது. அதனால அவர் ஆலோசனையை எங்கிருந்து பெற்றார்னா ஒரு பிராமணரிடமிருந்து, முனிவர்களிடமிருந்து பெற்றார். ஏன்னா அவங்க எப்பவுமே சத்துவ குணத்துல இருப்பாங்க. அதனால சாந்தமான குணத்துல நல்ல முடிவு எடுக்க முடியும். நீங்க கோவப்பட்டு இருக்கும் போது பாருங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்க அதுனா அது தப்பாதான் போகும். அப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்துல இருக்கிறப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்கனாலும் அதுவும் தப்பாதான் போகும். அப்போ முக்குணங்கள்ல வயப்பட்டிருப்பவர்கள் வந்து என்னைக்குமே நல்ல முடிவை எடுக்க முடியாது. அப்போ ஒரு ராஜா அப்படின்னா அவர் வந்து பல மக்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடியவர். யதா ராஜா ததா பிரஜா. அவர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரிதான் மக்கள் இருப்பாங்க. பகவான் கிருஷ்ணரே அதுதான் செய்து காட்டினார், எப்படி வாழணும் அப்படிங்கிறத. அவருக்கே வந்து சாந்திப்புனி முனி, கர்கமுனி அப்படின்னு பல முனிவர்களிடம் அவர் வந்து பாடம் கற்றுக்கொண்டார். அப்போ ராஜாவாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒரு பிராமணர்களின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும். ஏன்னா பிராமணர்கள் சமுதாயத்துல ஒரு மூளை போன்று செயல்படுபவர்கள். அவங்களால நல்ல அறிவுரை அளிக்க முடியும். அப்போ ஒரு ராஜா வந்து ஒரு நாட்டின் மேல படையெடுக்கிறதோ இல்ல அடுத்த நாட்டு அரசன் வந்தா அவனை எப்படி படைகளை கொண்டு செல்வது, அதை வந்து தீர்மானிக்கிறது ஒரு பிராமணனாத்தான் இருக்கும். ஏன்னா பிராமணன் அறிவில் சிறந்தவன். பகவானோட உடம்புல தலையிலிருந்து தோன்றியவர்கள். சத்திரியர்கள் அவர்கள் தோளிலிருந்து தோன்றினவர்கள். வைசியர்கள் இடுப்பு பகுதியிலிருந்து, சூத்திரர்கள் கால் பகுதியிலிருந்து. அப்போ ஒருவருக்கு ஒருவர் துணை வேண்டும். யாரும் வந்து நீ மட்டும் நான் உயர்வு அப்படிங்கிறது கிடையாது. ஆனா எல்லாருமே சேர்ந்து ஒரு உடல்ல எல்லா பாகங்களும் முக்கியம். அது போல எல்லாருமே சேர்ந்து ஒரு சமுதாயத்தை வடிவமைக்கிறாங்க. இப்ப இங்க முனிவர்களுக்கு பிராமணர்களுக்கும் அவங்கள ஊதியம் கொடுத்தது கிடையாது. ஆனாலும் செலவே இல்லாம அந்த நாட்டிற்கு ரொம்ப மிகச்சிறந்த அறிவுரைகளை அவங்க தந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா சமதர்ஷனக. மிருகங்களையும் சரி மனிதர்களையும் சரி புற உடலை வைத்து அவர்கள் அடையாளம் காண்பது கிடையாது. அந்த உடம்பு என்பது ஒரு போர்வைதான். உள்ள இருக்கிற ஆத்மா பரமாத்மா, அதைத்தான் அவங்க முக்கியமா பார்ப்பாங்க. வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷனக அப்படின்னு சொல்லி. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோஷதி ந காங்ஷதி சமபூதேஷு சர்வேஷு மத் பக்தி லவதே பராம். பூதேஷு அப்படின்னா உயிர்வாளிகள். எல்லா உயிர்வாளிகளையும் சமமாக அவர்கள் மதித்தார்கள். அப்போ அவங்க வந்து முக்தி அடைந்தவங்களா இருந்தாங்க. அதனால இந்த ஜீவராசிகள் இந்த பிறவியில மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் மகிழ்ச்சியாக இருக்கும் வழிமுறைகளை அவர்கள் காண்பித்தார்கள். இப்ப எப்படி நம்மளுக்கு சமுதாயம் வழி நடத்தப்படுது, இப்ப இருக்கிற மக்களுக்கு அரசாங்கம் என்ன காமிக்கிறாங்க? உயர் அதிகாரிகள் மதுக்கடை, மாமிசம், மது, மாது, சூது, இது போன்ற
கேளிக்கைகள், எங்க பாரு மாமிசக்கடை, மதுக்கடை, சூதாட்டம், தவறான உறவு, இதுக்கெல்லாம் வழிவகுக்கிறதே பெரிய மனுஷங்க தான், அரசியல்வாதிக தான். ஏன்னா அதுல அவங்களுக்கு நிறைய கமிஷன் வரும். ஆனா அந்த காலத்துல மன்னர்கள் அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அது கலிபுருஷனுடைய ராஜாங்கம். எங்கெல்லாம் மதுக்கடை இருக்கிறதோ, மாமிச கடை இருக்கிறதோ, தவறான உடலுறவு இருக்கின்றதோ, அங்கெல்லாம் கலிபுருஷன் வந்து ஆட்சி செய்யறாரு. அதனாலதான் இங்க சமுதாயத்துல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. கலிபுருஷன் அதுதான் கோபுரம், அதுக்கு வந்து 4 தூண்கள் மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு கூரையும் கேட்கிறாரு. ஏன்னா பரிசுத்த மகாராஜாவோட ஆட்சி காலத்துல எங்கேயுமே பார்க்க முடியல. அப்ப நான் எங்க போய் உட்கார்றது? எப்படியும் என்னை பகவான் வந்து அனுப்பிட்டாரு, கலி காலத்துல நீ போகணும், ஆட்சி செய்யணும்னு. ஆனா நான் பகவானோட தூதுவன். அதனால பரிசுத்த மகாராஜுக்கு அவனை ஒண்ணும் பண்ண முடியல, கொல்ல முடியல. ஆக்சுவலா அவர் வாள் எடுத்துட்டு போனார் வெட்டலான்னு. ஏன்னா அவன் பசுமாட்டின் கால்களை வெட்டிட்டு இருந்தான். பசுமாடு என்கிறது தர்மம். பசுவோட வடியில வந்து தர்மம் நிக்குது. அப்ப அத 4 காலையும் வெட்டிட்டு 3 காலை வெட்டிட்டான். அப்ப அந்த பசு அழுதுட்டு இருக்கு. ஆனா இவனை வந்து இல்லாம பண்ணிடலாம் பரிசுத்த மகாராஜா. ஆனா பகவானால் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவனை நீ வேலை செய்ய, அங்க போய் செய்யணும் கலியுகத்துலன்னு சொன்ன தூதுவனை எப்படி அவரால் வெட்ட முடியும்? அதனால அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. அதுவும் இல்லாம இவ சரணடைஞ்சிட்டான் கலிபுருஷன். சரணடைந்த ஒருவனை ஒரு அரசன் கொல்லக்கூடாது, இதுதான் சட்டம். அப்ப பரிசுத்த மகாராஜா கொல்லவும் முடியல. ஆனா அவருக்கு இடம் கொடுக்காத வகையில 4 இடங்களை கொடுத்தாரு. அப்ப அவர் ராஜ்யத்துல அந்த மாதிரி இடங்களே கிடையாது. மதுக்கடை கிடையாது, மாமிசக்கடை கிடையாது, சூதாட்டம் கிடையாது, தவறான உறவு கிடையாது. அப்ப இவருக்கு எங்க போய் உட்கார்றதுன்னு தெரியல இந்த கலிபுருஷனுக்கு. அப்ப அவர் வந்து ஒரு கூரை கேட்கிறாரு. 4 தூண் இருக்கு, எனக்கு ஒரு கூரை கொடுங்க அப்படின்னு. அப்போ பரிசுத்த மகாராஜா யோசிச்சு சொல்றாரு, சரி எங்கெல்லாம் அதிகமான தங்கங்கள், அதிகமான பணம் சேர்த்து வச்சிருக்காங்களோ அங்க போய்க்கோ அப்படின்னு. அப்படி பார்த்தா இந்த காலத்துல எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை ஒரு தொழிலதிபர்கள்னு சொல்லி போர்வையில அரசாங்கத்தை ஏமாற்றி, வரிப்படத்தெல்லாம் ஏமாத்தி, மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறார்களோ அவங்க எல்லாம் கலிபுருஷனோட ஆதிக்கத்துல இருக்காங்க. ஏன்னா பணம் சேகரிக்கிறங்கிறது ரொம்ப கஷ்டம், அதை காப்பாத்துறங்கிறது அதை விட கஷ்டம். அப்போ பணம் யார்கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கிறதோ அவன் பணத்திற்கு அடிமை. இப்போ ஒரு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு அவன் அடிமையாகி இருக்கின்றான். அப்ப ஜடத்திற்கு அடிமையாகின்ற ஒரு உயிர்வாளி. அப்ப யார்கிட்ட பணம் இல்லையோ, பக்தி மட்டும் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து ஆன்மீகத்திற்கு அடிமை. ஆன்மீகத்துல ஜடங்கிறத வேலையே கிடையாது, பௌதிகம்னாலே ஜடம். அப்போ ஒரு உயிரில்லாத ஒண்ணுக்கு ஒருத்தன் அடிமைப்பட்டு இருக்கிறான் அப்படின்னா அது எதனால? அவனுடைய செல்வத்தால. அப்ப அளவு மீறி சேர்க்கின்ற செல்வத்தை அவன் பாதுகாப்பதற்காக தன் வாழ்நாள் ஃபுல்லா மேலும் அதற்காக பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கான். அப்ப ஆத்ம தத்துவத்தை இழந்து விடுகிறான். ஆன்மீகத்துல எந்த முன்னேற்றமும் கிடையாது. அந்த பௌதிகவாதிக்கு கண்டிப்பா மனித உடலை சரியாக பயன்படுத்தாத அந்த தவறுக்காக மறுபடியும் நரகம் கிடைக்கின்றது. மீண்டும் அவன் பிறப்பு மனித உடல் கூட கிடைக்காது. அந்த மாதிரி சிக்கல்ல அவன் வீழ்கின்றான். அப்ப இப்பதான் நாம படிச்சோம், ஒருவரும் போகும்போது தனியாக போகின்றோம், யாரும் கூட வரப்போறதில்ல. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இப்ப கடைசி வரை யாரு? நம்மளுக்கு பகவான் மட்டும்தான், பக்தி மட்டும்தான், நம்ம குரு மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா சிந்தனையில வச்சுக்கிட்டு பக்தி பண்ண மேலும் மேலும் இந்த பக்தி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அதை மெருகூட்ட வேண்டும், இன்னும் ஆழமாக பக்தி செய்யணும். இன்னும் தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். இன்னும் ஆழமா அதுல வந்து நம்ம மூழ்கிற அளவுக்கு இன்னும் நம்மள வந்து செதுக்கணும். அடுத்தது பதம் 2. ச உத்தரஸ்ய தனயாம் உபயேம இராவதீம் ஜனமே ஜயாதீம் சதுரஸ்தஸ்யாம் உத்பாதயத் சூதான். மொழிபெயர்ப்பு. பரிசுத்த மகாராஜா படிங்க மாதாஜி. பரத் மகாராஜாவும் இந்த ஒரு நிமிஷம் ஹலோ ஹலோ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யார் படிக்கிறாங்க? ஹலோ, நான் படிக்கிட்டீங்களா மாதாஜி?
படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மொழிபெயர்ப்பு மாதாஜி. நீங்க படிக்க மாதாஜி, நீங்க படிங்க. நான் வரேன். பரீட்சித்து மகாராஜன் உத்தர மகாராஜனின் மகளை திருமணம் புரிந்து ஜனமேஜய மகாராஜனை தலைமையாக கொண்ட 4 மகன்களை பெற்றார். பொருளுரை: உத்தர மகாராஜன் விராடனின் மகனும் பரீட்சித்து மகாராஜனின் தாய் மாமனும் ஆவார். ஐராவதி உத்தர மகாராஜனின் மகள் என்பதால் பரீட்சித்து மகாராஜனுக்கு அவள் ஒன்றுவிட்ட சகோதரி ஆவார். ஒன்றுவிட்ட சகோதரனும் ஒன்றுவிட்ட சகோதரியும் ஒரே கோத்திரத்தை அல்லது வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். வேத முறைப்படியான திருமணத்தில் கோத்திரத்தின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அர்ஜுனனும் கூட சுபத்ரா தனது தாய்வழி ஒன்றுவிட்ட சகோதரி என்ற போதிலும் அவளை திருமணம் செய்து கொண்டார். ஜனமேஜயன் ராஜ ரிஷிகளில் ஒருவரான இவர் பரீட்சித்து மகாராஜனின் புகழ்பெற்ற மகனாவார். ஜனமேஜய மகாராஜனுக்கு ஞானாதனீக மற்றும் சங்கு கர்ண என 2 மகன்கள் இருந்தனர். இவர் குருட்சேத்திர தீர்த்தத்தில் சில யாகங்களை செய்தார். இவருக்கு கருதசேனன், உக்கிரசேனன் மற்றும் பீமசேனன் 2 எனும் பெயர்களை கொண்ட 3 இளைய சகோதரர்கள் இருந்தனர். இவர் தக்ஷல அஜந்த நாட்டின் மீது படையெடுத்தார். மேலும் புகழ்பெற்ற தன் தந்தை மீது சுமத்தப்பட்ட சட்டவிரோதமான சாபத்திற்கு இவர் வஞ்சம் தீர்த்து கொள்ள முடிவு செய்தார். தன் தந்தையை தீண்டி அவருக்கு மரணத்தை விளைவித்த தக்ஷ நாகம் உட்பட பாம்பினம் முழுவதையும் அழித்து விடுவதற்கான சர்வ யாகம் எனப்படும் ஒரு பெரிய யாகத்தை அவர் நடத்தினார். செல்வாக்குள்ள பல தேவர்களும் மற்றும் முனிவர்கள் ஆகியோரின் வேண்டுகோளினால் பாம்பினத்தையே அழித்துவிடும் தன் முடிவை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஆனால் யாகம் நின்றுவிட்ட போதிலும் யாகத்தில் சம்பந்தப்பட்டிருந்த அனைவருக்கும் தகுந்த சன்மானங்களை அளித்து அவர்களை அவர் திருப்திப்படுத்தினார். யாக சடங்குகளில் மகா முனிவரான வியாசதேவரும் இருந்தார். வியாசர் குருட்சேத்திர போரை பற்றிய கதையை தாமாகவே அரசருக்கு கூறினார். பிறகு வியாசதேவரின் கட்டளைப்படி அவரது சீடரான வைஷம்பயனர் மகாபாரத கதையை அரசர் முன் விவரித்தார். ஜனமேஜய மகாராஜன் தன் தந்தையின் அகால மரணத்தினால் மிகவும் பாதிப்படைந்திருந்தார். திரும்பவும் அவரை காண வேண்டும் என்ற தன் பேராசையை மாமுனிவரான ஸ்ரீல வியாசதேவரிடம் அவர் தெரிவித்தார். வியாசரும் அவரது தந்தையை அவர் முன் தோன்ற செய்து அவரது ஆசையை நிறைவேற்றி வைத்தார். அச்சமயத்தில் தன் தந்தையையும் வியாசதேவரையும் அவர் மிகவும் மரியாதையுடனும் ஆடம்பரமாகவும் வழிபட்டார். அவர் பூர்ண திருப்தி அடைந்ததால் யாகத்திற்காக கூடியிருந்த பிராமணர்களுக்கு மிகவும் தாராளமாக தான தர்மங்களை செய்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப பரீட்சித்து மகாராஜனுக்கு 4 மகன்கள் இருந்தாங்க. அதுல மூத்தவர் ஜனமேஜயன். ஜனமேஜயன் மகாராஜா பரீட்சித்து மகாராஜா தட்சன் அப்படிங்கிற பாம்பு கடித்து இறந்ததுனால பாம்பு இனத்தையவே அவர் பழிவாங்க நினைச்சார். அப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்தினார். அந்த யாகத்துல இந்த பாம்புகளை எல்லாம் போட்டு அத கொல்றது. இப்ப யாகத்துல என்ன போடுவாங்க? பால், தயிர், பகவானுக்கு வேண்டிய அர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இவர் வித்தியாசமா பாம்புகளை எல்லாம் உள்ள போட்டு அதையெல்லாம் கொல்ல ஆரம்பிச்சார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாம்புகள். இந்த உலகத்துல எங்க பாரு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீடு எப்படி ஒரு டவுனா இருந்தா கூட அதுல ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு பாம்பை பார்ப்போம். இப்ப பாம்புகள் ஒரு தேவர்கள் மாதிரி பாம்புகளுக்குன்னே தனி உலகம் இருக்கின்றது, நாகலோகம் சொல்லிட்டு. அப்ப இந்த பாம்புகள் ஒரு இனம் பகவானால் படைக்கப்பட்டது. அதை கொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது. ஒரு எறும்பை கொல்ற உரிமை கூட நம்மளுக்கு கிடையாது. ஒரு ஜீவனை மற்ற ஜீவன் துன்புறுத்துவதில் பகவானுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா எல்லா ஜீவனுக்கும் அதனுடைய வாழ்வில் உரிமை உண்டு. யாருடைய வாழ்விலும் நாம் போய் இன்டர்ஃபியர் பண்றதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பல விலங்குகளை கொன்று நாக்கின் ருசிக்காக அதை நாம மனிதர்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய பாவ விளைவுகளை அவங்களுக்கு ஏற்படுத்துது. பின்னாடி அவங்க அந்த ஜீவனா மாறி யார கொல்றாங்களோ, ஆடு கொன்னு சாப்பிட்டா அவங்களும் ஆடா மாறணும். அத்தனை பிறவி எத்தனை ஆட்டை சாப்பிட்டாங்களோ அத்தனை ஆடுகளா அவங்க தோன்றி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த பரிமாண வளர்ச்சியில மனித பிறவி கிடைக்கும். இதெல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இறப்பிற்கு அப்புறம் நீதிமன்றத்துல எங்க இந்த நீதிமன்றம் கிடையாது. இங்கெல்லாம் நீங்க லஞ்சம் கொடுத்தா தப்பிச்சுக்கலாம்.
ஒரு ஜட்ஜுக்கு வந்து நான் 1 லட்சம் கொடுக்குறேன், இல்ல உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குறேன், அபார்ட்மெண்ட் வாங்கி தரேன், உங்க குற்றத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணா லஞ்சம் கொடுத்து அந்த நீதியிலிருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். ஏன்னா மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் பல ஓட்டைகள் கொண்டது. ஆனா பகவானோட சட்டத்துல எந்த ஓட்டையும் கிடையாது. யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கரெக்டா கிடைக்கும். அப்ப அந்த நீதிமன்றத்துல இருந்துட்டு நான் போய் லஞ்சம் கொடுக்குறேன், அது பண்றேன், இது பண்றேன்னு அதுக்கும் சேர்ந்து உங்களுக்கு பல அடி கிடைக்கும். அப்ப இங்க வந்து ஜனமேஜயன் வந்து அந்த பாம்புகளை எல்லாம் அழிக்க முற்படுகிறார். அப்ப முனிவர்கள், தேவர்கள் எல்லாரும் அங்க ரொம்ப கொடூரமான இந்த செயலை பார்த்து எல்லாரும் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க. பிரம்மால இருந்து நீ பகவானுடைய படைப்பை நீ வந்து அழிக்க முடியாது, அப்படி அழிச்சின்னா உனக்கு பாவம் வரும் அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி அந்த யாகத்தை நிறுத்துறாங்க. யாகத்தை நிறுத்தினாலும் அந்த யாகத்தை நடத்த வந்த அந்தணர்களுக்கெல்லாம் அவர் பல பரிசுகளை கொடுத்து அவங்களையெல்லாம் சன்மானங்களை எல்லாம் கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்துறாரு. ஏன் அப்படின்னா அங்க வியாசதேவரும் இருக்காரு. வியாசதேவர்கிட்ட அவர் வந்து தன்னோட கடைசி ஒரு பெரிய விருப்பத்தை தெரிவிக்கிறாரு, தன் தந்தையான பரிஷித் மகாராஜாவை பார்க்கணும்னு. அப்போ கோலோகத்திற்கு போன பரிஷித் மகாராஜா வந்து அவர் முன்னாடி காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து அவருக்கு எப்படி நல்லாட்சி செய்வது அப்படிங்கிற புத்தியை சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா அவர் தன் தந்தையை பழி வாங்குறதுக்காக தக்ஷன் அப்படிங்கிற பாம்பு கடிச்சதுன்னு எல்லா பாம்புகளையும் அதுல இப்ப நாம யாராவது நம்மளுக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னா அவங்க வம்சத்தையே அழிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் சினிமால பார்ப்போம். அதெல்லாம் வந்து கொடூரமான செயல். தேவையில்லாத நாம வந்ததே தேவையில்லாம இந்த உலகத்துக்கு, அதுல தேவையில்லாத வேலைகளை செய்து தேவையில்லாத பாவங்களை எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு பல ஜென்மங்களை எடுத்து நாம போராடிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த இருமைகள்ல இருந்து விடுபடணும். புண்ணியம் பாவம் அப்படிங்கிறதா அந்த இருமை, பெரிய இருமை. குளிர் வெப்பம், காற்று மழை வெயில், இந்த இருமைகள்ல இருந்து விடுபட்டு வெளியில வந்து நாம சிந்திக்க தொடங்கணும். அப்ப நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய ஆன்மீக வாழ்வு நம்ம கையில மட்டும்தான் இருக்கு, யார் கையிலயும் இல்ல. யாரும் நம்மளுக்கு போகும்போது உதவி பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சு தீவிரமா பக்தி செஞ்சு பகவான்கிட்ட போயிடும். அப்ப ஜனமேஜயன் என்ன பண்ணாருன்னா குருவாயூர், இப்ப இருக்கிற குருவாயூர் தலத்துல அவர் புண்ணிய கதைகளை கேட்க ஆரம்பிச்சார். ஏன்னா அவருக்கு இந்த பாம்புகளை எல்லாம் போட்டு பாவம் வந்ததுனால குஷ்ட நோய் வந்துருச்சு அவருக்கு. நிறைய பேர் குஷ்ட நோயில அவதிப்படுறத நாம பார்த்திருப்போம். அது வந்து எவ்வளவு துர்நாற்றம், அவங்க கிட்ட போய் போக முடியாது. அந்த புண்ணுல இருந்து சீல் வலியும், அப்படி ஒரு நோய் அந்த ராஜாக்கு வந்தது. எந்த ஒரு வைத்தியர்களாலும் அது சரிப்படுத்த முடியல. அப்போ பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் சொன்னாங்க, நீங்க பாம்பு யாகத்துல கொன்றதோட பலன் தான் உங்களுக்கு குஷ்ட நோய் வந்திருக்குன்னு. இதுக்கு பரிகாரம் நீங்க போய் குருவாயூர், குரு பிளஸ் வாயு இவங்க 2 பேரும் ஏற்படுத்தின ஸ்தலம் தான் குருவாயூர். அந்த புண்ணிய சேத்திரத்துல பகவான் கிருஷ்ணரோட விக்கிரகம் வச்சு அங்க வழிபடப்பட்டு வந்திருக்கு. அந்த சேத்திரத்துல நீங்க போய் புராண கதைகளை கேட்டு, மகாபாரதம், ராமாயணம் போன்ற கதைகளை எல்லாம் கேட்டு நீங்க உங்களோட நோய் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் போய் அங்க பெரிய பக்தர்கள், தூய பாகவதர்கள்ட்ட இருந்து இந்த மகாபாரத கதையெல்லாம் கேட்கிறாரு. அப்போ பீமசேனன் அவருடைய தாத்தா எவ்வளவு பெரிய பலசாலி, 100 யானை பலம் கொண்டவர். ஒரு யானைனாலே அது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது, பெரிய பெரிய மரங்களை எல்லாம் இது பண்ண வீழ்த்தும். அதுவும் அந்த யுகத்துல வந்து அவர்களோட ஆயுட்காலம் மிக வலிமையானது. உயரம் 10 அடி உயரத்துக்கு மேல இருப்பாங்க. அப்படிப்பட்ட பீமசேனனுக்கு 100 யானை பலம் இருக்கு. அவர் வந்து ஒரு யானையை தூக்கி கொன்னு மேல போட்டாருன்னா அது திரும்பி வர்றதுக்கு 1 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லி பாகவதர் சொல்றாரு. அப்ப அங்க உட்காந்து கேட்டுட்டு இருந்த இவருக்கு, இப்ப பாகவதம் கேட்கிறோம் அப்படின்னா நாம நம்பி கேட்கணும். நம்பிக்கை இல்லாம கேட்கிறப்ப என்ன ஆகும்னா அதனோட பலன் குறையும். அப்ப இவர் நினைச்சுக்கிறாரு மனசுல, சும்மா கதை விடாதையா, கதைக்கு ஒரு அளவு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அப்ப இவர் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க பகவான் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய யானை ஒண்ணு அப்படியே வந்து அந்த இடத்துல வீர்னு உழுகுது, சிதறி உழுகுது அப்படியே யானை. இப்ப இவரு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு, ஐயோ நாம மனசுல நினைச்சோம் ஆனா பகவான் கண்ணுல காட்டுறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ பீமனுடைய சக்தி அளவிடற்கரியது, அவ்வளவு சக்தி அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் கண்ணு முன்னாடியே காட்டுறாரு. இப்ப நாம வந்து பாகவதம் கேட்கறது, பகவத்கீதையை கேட்கறது, இது ஒண்ணும் ஒரு கதை கிடையாது. கதை அப்படின்னா மென்டல் ஸ்பெகுலேட்
பண்ணி நிறைய பேர் கதை எழுதுவாங்க. அறிவியல் கதை எழுதுவாங்க, ஹிஸ்டரி எழுதுவாங்க. ராஜராஜ சோழன், அந்த சோழன், இந்த சோழன், பாண்டிய வம்சம் அப்படின்னு எல்லாம். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு காசுக்காகாத கதைகள் அதெல்லாம். முஸ்லிம் மன்னர்களை பற்றிய கதைகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஹிஸ்டரின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க லைப்ரரி போனீங்கன்னா கண்ட கண்ட கதை புத்தகங்கள் எல்லாம் இருக்கும். அதனால எல்லா உணர்ச்சிகளும் காம, குரோத, மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். ஆனா இந்த புண்ணிய கதைகளை கேட்கும் போது நமது பாவங்கள் கழிக்கப்பட்டு தூய்மை அடைகிறோம், மேலும் மேலும் மெருகூட்டப்படுகின்றோம். நம்மளுக்கு வந்து அற்புதமான சக்தி கிடைக்குது. பகவானோட பக்தி தொண்டுல ஈடுபடுறதுக்குரிய அற்புதமான சக்தி கிடைக்கின்றது. அப்ப எந்த அளவு கேட்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து யதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்த தெய்வ பஜாமியகம். எவ்வளவு தூரம் அதை ஆழ்ந்து கேட்கிறோமோ அந்த தூரம் பலன் கிடைக்கும். நம்பிக்கையெல்லாம் கேட்கறவங்களுக்கு எந்த ஒரு கிடைக்கும். நம்பிக்கை இல்லாம கேட்டா கூட பலன் கிடைக்கும். ஆனா ரொம்ப அற்பமான பலன் கிடைக்கும். ஆனா நமக்கு டைம் எல்லாம் இதுல நாம வந்து விரயம் பண்றோம். அப்ப ஏன் நாம முழுசா அதை அனுபவிக்க கூடாது? 100% ஏன் எடுத்துக்க கூடாது? என்ன நம்பிக்கை, ஸ்ரத்தா, அதுதானே நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ப இந்த கதையில இருந்து நாம, அதாவது எப்படி ஜனமேய ஜெயன் அவநம்பிக்கை அடைந்தாரோ அப்பவே பகவான் அவர் காட்டினார். ஏன்னா அவர் வந்து பாண்டவர்களோட வாரிசு. நாமெல்லாம் அப்படி கிடையாது. நம்மளுக்கெல்லாம் உடனே அவர் வந்து பகவான் எடுத்து கொடுக்க மாட்டார். உள்ள இருந்து பரமாத்மாவா உறுதியை கொடுப்பார் நாளுக்கு நாள். ஆனா நாமளும் நம்ம சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம அதை வந்து முழுசா யூட்டிலைஸ் பண்ணணும். இப்படி வியாசர் வந்து அவர் தந்தையை அவர் முன் தோன்ற செய்கிறார். அதனால ரொம்ப திருப்தி அடைகிறார். அதுக்கடுத்து பதம் 3 நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க கேட்டதுல ஏதாவது சந்தேகம் அல்லது கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஸ். மாதாஜி, 2வது சாப்டர் புக்காங்க மேம்? மாதாஜி 2வது புக்கா நீங்க சொல்றது? முதல் புத்தகம் மாதாஜி. அத்தியாயம் 16, பரிஷித் கலியுகத்தை வரவேற்ற விதம். 16வதா? 16வதுல 3வதா? ஓகே, ஆமாங்க மாதாஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஓகே, ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. வேற மாதாஜி. யாருக்கும் சொல்லுங்க ஒரு மாதாஜி. டவுட் மாதாஜி.